அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அடியேன் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னங்க பண்ணலாம் இந்த காலகட்டம்? தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எத்தகைய சிறப்பை கொடுக்க போது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அனுபவ அறிவு அதிகமாக இருக்கலாம். என்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான்னாலும் பொறுமை தான், குரு பகவான்னாலும் பொறுமை தான். இவங்க 2 பேருமே பொறுமைன்னு சொல்கிறதுனால இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். ஏன்னா 2க்கு 3க்கு அதிபதி தான் 4ல் இருக்கார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையில் ரொம்ப நாளாகவே வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை இருக்குது. அப்போ யாரோட ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். நீங்கள் எதுக்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ, புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை தாயார் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சரியாகணும், இல்லை ஹார்மோன் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் சரியாகணும், இது போல் விஷயங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த 6 மாத காலகட்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புனே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வக்ரமான காலகட்டத்தில் அவரோட சுழற்பாடுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த விஷயத்தை செஞ்சிடலாம். உடனே சொல்லுவாங்கள்ல, எதிரி கொஞ்சம் டவுன் ஆகும்பொழுது நம்மளோட விஷயத்தை செஞ்சோன்னா வின் பண்ணிடுவோன்ற பாருங்கள். சனீஸ்வர பகவான் எதிரி இல்லை, உங்களுக்கான பிரச்சனைகளை எதனா நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா 4ஆம் வீட்டில் இருந்திருக்காருல்ல, கொஞ்சம் அயன சயன போகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். வாழ்க்கை துணையிலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே நிவர்த்தி செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது, இந்த 6 மாத காலகட்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வீட்டுக்கு புதுசாக பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை யாருக்கா சண்டை போடுறது அவங்கள்ட்ட போய் பேசுகிறது, இல்லை உடலில் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறது, மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எல்லாமே. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய நிறுவனங்கள் ஆஃபீஸ் எதனா தொடங்குறதுன வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டிலிருந்து வக்ரமாயிட்டு எங்கே பார்க்குறாருன்னா உங்களோட 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான இடத்துல இது நாள் வரையில் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு இலக்கை எட்டுவதற்கான ஒரு இடத்துல ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த தடை இந்த காலகட்டத்தில் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகம். அந்த தடை விலகி ஈஸியாக அந்த வெற்றியின் கனியை நீங்கள் எட்டக்கூடிய காலகட்டமாகும்.
புதிய சாதனைகள் படம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஈஸியாக பண்ணிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தை. இதனால் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீ என்னப்பா பண்ண அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு யார் சாதகமான ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் சொல்லலாம். உங்களின் 10ஆம் வீட்டையும் பார்க்குறார் வக்ரமாயிட்டு. அப்போ தொழிலில் நீங்கள் நிறைய வேலை எக்கச்சக்க வேலை செய்வீங்க. வேலைன்னா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க பாரு, அது போல் அந்த வேலையை கொடுத்துட்டா தனுசு ராசி அன்பர்கள் அது முடிக்க விட மாட்டாங்க. எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த அளவுக்கு ஊதியமோ பலனோ இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து புதிய பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பட் என்ன விஷயம்னா இன்னமும் நீங்கள் நிறைய உழைக்க இருந்தால் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் உழைச்சிட்டே இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு 10 மணி நேரம் உழைக்கிறதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதற்கு புதிய ஊதியமும் கிடைப்பதற்கு காலகட்டமாக இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிதாகணும், இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறது தான் உங்களோட வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோளாகவே இருக்கும். எந்த அளவுக்குலாம் நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண சேர்க்கை மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 10ஆம் பார்வையாக உங்களையே பார்க்குறார், உங்கள் ராசியையே பார்க்குறார். அப்போ என்ன விஷயம், நீங்கள் சோர்வாக இருப்பீங்க சரிங்களா. ஏதாவது உடற்பயிற்சி செய்யறதுனால போகலாமா வேண்டாமான்னு தோணிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சாலும் செஞ்சிடலாம் சரிங்களா. உடனே ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. இல்லைன்னா உடலில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக மாறிடும். எப்படி ஒரு விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுறோன்றதா. உப்பு சமையலில் கரெக்டாக ஓரளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக டேஸ்ட் இருக்கும். எக்ஸஸாக போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் போயிடும், நல்லா இருக்காது. உப்பே இல்லைனாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அப்போ இந்த காலகட்டம் இந்த வக்ர பயிற்சியான இந்த 138 நாள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் வேறு ஒரு மனிதராகவே இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு மனிதராக மாறி இருப்பீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஜாக்பாட்டான விஷயத்தை பயன்படுத்தி புதிய தொழில் தோணுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு வண்டி வாகனம் உங்கள் பேரில் வாங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனவே இந்த 130 நாளில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதற்காக ஒரு கல் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த இடமே வீடு மாளிகையாக மாறிடும். ஸோ இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் மிக திறமையாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.